அன்னைக்கு அன்னைக்கு ஒரு காப்பி விட்டு எடுத்துருவாமா. ஆட்டிக்கிட்டு போனாலாம் அந்த புறத்து ராணி, இவன் தேடிக்கிட்டே நின்னாலாம் திண்ணைக்கு பின்னாடின்னு. இப்படி அன்னைக்கிளின்னு தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதேன். எங்க இருக்காளாம் அன்னைக்கிளி? ஏமா அன்னைக்கிளி வீட்டில் இல்லையான்னு? ஏப்பா வம்பு, எனக்கு இது தேவையா? உன் பொண்டாட்டி எங்கே போறா எங்கே வாரான்னு கண்காணிச்சுக்கிட்டு அதை நான் உன்கிட்ட சொல்ல. நீ என்னைய 16 ஏச அதை வாங்கி கட்டிக்கிட்டு நான் வந்து வாசல்ல கோணியை பிடிச்சிக்கிட்டு படுக்கவா? எனக்கு இது தேவையா? ஏம்மா சும்மா என்ன தேவை பேசிட்டு இருக்காதியே. அன்னைக்கிளி திரும்பவும் எங்கேயும் போயிட்டாளான்னு? எங்கடா அவ வந்தா போறதுக்கு? என்னமா சொல்றிய? ஏய் சுப்பிரமணி, காலையில 9 மணிக்கு உன் பொண்டாட்டி காய் வாங்க போயிருக்கான்னு சொன்னேன். 1 மணி வரைக்கும் வரலைன்னு நீயும் போய் கொல்லப்புறத்துல நின்று சோறாக்குன. இப்ப மணி 4, இன்ன வர உன் பொண்டாட்டி வீடு வந்து சேரல. எங்கடா போயிருக்கா? என்னமா சொல்றிய? மணி 4 ஆயிடுச்சு, இன்னும் அன்னைக்கு வீட்டுக்கு வரலையா? சொல்லு பொறுக்காத சோளக்கிளி, அவ வாய் ஒடுங்காத வண்ணக்கிளி, அவதானடா உன் பொண்டாட்டி அன்னைக்கிளி. 9 மணிக்கு கடத்தருவுக்கு காய் வாங்க போனவ, மணி இப்ப 4, இன்ன வரைக்கும் வரல. நெஞ்சில பயம் இல்லைன்னா இது யாரு கொடுத்த தைரியம்? நீ கொடுத்த தைரியமும் நீ கொடுத்த தழுக்கும்டா. இன்னைக்கு அவ வரட்டும். இன்னைக்கு அவ வீட்டுக்குள்ள நுழைய கூடாதாமா சொல்லிவிட்டேன். அப்படி போடு, இதைத்தானே எதிர்பார்த்தேன். இங்க பாருடா சுப்பிரமணி, உன் பொண்டாட்டியை நான் குறை சொல்றமே நினைக்காத. காலையில 9 மணிக்கு போன பொம்பளை 4 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரலையில. கையில போன் வச்சிருக்கல்ல, உனட்டையும் போன் இருக்குல்ல. அவ நெஞ்சில பயம் உள்ளவளா இருந்தா போன் அடிச்சு மாமா இந்த மாதிரி என்னால வர முடியல நேரம் ஆயிருச்சுன்னு சொல்லி இருக்கணும்லடா. அப்ப உன் மேல பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். பியூட்டி பார்லர் போறேன் மாமா, உங்க அம்மாட்ட சொல்லாதிய. போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துருவோம்ட்டு போனா. மத்தியான சோறாக்கி சாயங்காலத்துக்கு நான் காப்பி ஓட்டே குடிச்சிட்டேன். இன்ன வர வீட்டுல உள்ள பொம்பளை வீட்டுக்கு வந்து சேரலைன்னா நம்ம மேல கொஞ்சம் கூட பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப அம்மா சொல்றதும் சரியா தானே இருக்கு. நம்ம மையம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடியே அன்னைக்கிலே வாடி மாவளே, இன்னைக்கு உனக்கு கச்சேரி இருக்கு. மாமியார் மருமகம் சண்டையத்தான் பாருங்கோ. மாமியார் பேயிடா நாய் போல வாயிடா. மாமியார் மருமகம் சண்டையத்தான் பாருங்கோ. மாமியார் பேயிடா நாய் போல வாயிடா. இன்னைக்கு சொல்றேன், சும்மா என் தங்கச்சிக்கு நொய்யின்னு போன் அடிக்கிறது, அப்புறம் அந்த வாட்ஸ்அப்ல வீடியோ கால் அடிப்பாளே அந்த மாதிரி வீடியோ கால் அடிச்சுக்கிட்டு மூஞ்சியை பார்த்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. சரிதானா? இனிமே உன் நம்பர்ல இருந்து என் தங்கச்சிக்கு எந்த போன் காலும் வராது. அவளை இனிமே உனக்கு போன் பண்ண மாட்டா. அக்கா என்னக்கா பேசுற நீ? இங்க பாரடி நேந்தரா, உனக்கு ஒரு தடவை தான் சொல்லுவேன். அக்கா வேணும்னா அந்த பையலோட பேச்சுவார்த்தையை நிப்பாட்டு. அக்கா வேணான்னா நீ அவன் கூட பேசிக்க பழகிக்க, என்ன வேணா செஞ்சுக்க. எதுவா இருந்தாலும் முடிவு உன் கையில. ஏடி வனசா, எங்க எல்லார்த்தையும் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த நீ? இங்க வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? பொம்பளை பிள்ளை இங்க நம்ம வீட்டு பிள்ளை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காட்டி. அவ மூஞ்சியை பார்த்து எதுவா இருந்தாலும் பேசு. நாளைக்கு கஷ்டப்பட போறதும் கவலைப்பட போறதும் நம்ம பிள்ளை. ஆமா நிக்கிலிக்கா, எனக்கு மட்டும் என்ன அவ கஷ்டப்படணும் கண்ணீர் வடிக்கணும்னு ஆசையா என்ன? ஏ வனசக்கா, இம்புட்டு வியாக்கியானம் பேசுறீல. இம்புட்டும் பேச வேண்டியது நீ யார்கிட்ட? மாப்பிள்ளையோட அக்கா கிட்ட. பாவம் அந்த பையன் மூஞ்சியை பாரு எப்படி வாடி போயிருச்சுன்னு. பாவம் சின்னஞ்சிருச்சுக, என்னக்கா பண்ணுச்சுக? உன்னோட வீம்பு காண்டி சின்ன பிள்ளைய வாழ்க்கையை கெடுத்துறாத. இங்க பாரதி நடுவாளி, நான் ஒண்ணு என் தங்கச்சி கெட்டு போகணும் நல்லா இருக்க கூடாது வீணா போகணும்னு நினைச்சு நான் இப்படி ஒன்றும் பேசல. நாளைக்கு அவ போற வீட்டுல நல்லா இருக்கணும் மரியாதையா வாழணுங்கிறதுக்காண்டி தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். இப்பவே இந்த வீட்டாளுக்கு நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல வாழ வர்ற என் தங்கச்சியை மட்டும் எப்படி மதிப்பாக நினைக்கிற நீ? அவ அக்கா கறி என் தங்கச்சியை நாயை விட கேவலமா நடத்துவா. நாளைக்கு மூக்க சிந்திக்கிட்டு வந்து என் வீட்டுல தானே உட்காந்துருப்பான். நான் தானே அவளுக்கு நல்லது கெட்டது பார்க்கணும். இங்க பாருமா பொண்ணு, எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நாங்கெல்லாம் உன்கிட்ட வந்து பொண்ணு கேட்டதே பெரிய விஷயம். என்னவோ பெரிய இவளாட்டமா பேசுற. அம்மா, அவங்க தான் கொஞ்சம் கூட புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு சரிக்கு சமமா பேசிட்டு இருக்கீங்க. பேசாம இருங்கம்மா. என்னடா விக்கி, கட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஏன் வாயை அடக்க பாக்குற? ஒழுங்கா நடந்துக்க. அம்மா, அவங்க புரியாம பேசும்போது நம்மள அவங்களுக்கு ஈக்குவலா பேசக்கூடாதுலம்மா, அதனாலதான் சொல்றேன். பாத்தியாக்கா இந்த பையல, நான் புரியாம பேசுறேனா? அவ அக்கா கறி வந்து என் தங்கச்சியை எம்புட்டு ஏச்சுனா அதெல்லாம் அந்த பையலுக்கு புரிஞ்சிச்சு. இப்ப நான் பேசுனது மட்டும்தான் இந்த பையலுக்கு புரியாம பேசுனதா போச்சு. என்ன அக்கா, அவங்க அக்கா பேசுனதுக்கு இவர் என்னக்கா பண்ணுவாரு? இந்தாமா ரோஸ் கலர் சேலை, எங்களோட ஸ்டேட்டஸ் எங்களோட தகுதி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க வந்தோம்னா உன்னோட ஓட்டு வீட்டுக்காகவும் உன்னோட ஓலை குடிசைக்காகவும் உன் தங்கச்சியை கேட்டு வரல. உன் தங்கச்சி நல்ல குணமா இருக்காளேங்கிறத விசாரிச்சோம். அவளோட குணத்துக்காக தான் பொண்ணு கேட்க வந்தோம். நீ என்ன சரியான இவளா இருப்பவள் இருக்கு? உன்னை மாதிரி தானே உன் தங்கச்சியும் இருப்பா. நாங்க தான் தெரியாம வந்து மாட்டிக்கிற பாத்துட்டோம் போல. பெட்டியா அன்னைக்கிலிக்கா, என்னமோ நல்ல வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு அப்படியே சர்டிபிகேட் கொடுத்த. எப்படி பேசுதுன்னு பத்தியா அந்த பொம்பளை? நீ பேசாம இருட்டி வனசா, எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். என்ன கேட்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ 4 வார்த்தை பேசினா அது பெரிய மனுஷி, ஒரு வார்த்தைனாலும் பேசாது. எல்லாரும் கோவத்துல வர வார்த்தை தான். கோவத்துல வர வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சுட்டு இருக்க முடியாது. நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். ஏக்கா, உங்களை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சுக்கா. மாப்பிள்ளையே பிடிச்சிச்சோ இல்லையோ, மாப்பிள்ளையோட அம்மாவா உங்களத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாத்துக்கிறேங்க. இல்லம்மா, நீ எப்படி பேசுற? அந்த பொண்ணு எப்படி பேசுதுன்னு பாத்தியா நீ?
ஏக்கா நீங்க படிச்சவங்க பெரிய குடும்பத்து ஆளுக்க வேற, நாங்களும் படிக்காத கிராமத்து ஆளுக்க. எங்களுக்கு அம்புடு தாக்கா பேச தெரியும். அவ பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிறாரியே. தங்கச்சியோட வாழ்க்கை இல்லையா, அதனால கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டு பேசிட்டா. நீங்க மனசுல எதையும் வச்சுக்கிறாரியக்கா. ஏக்கா நீ எதுக்கு போய் உள்ட்டெல்லாம் போய் பறிஞ்சு பேசிட்டு இருக்க? நீ இன்னைக்கு நயன்தாரா இருக்கிற அழகுக்கு 8 ஒரு மாப்பிள்ளையும் ஏரோப்ளேன்ல வந்து இறங்கும். அப்படி மாப்பிள்ளைய பார்த்து ஜாம் ஜாம்னு கட்டி கொடுப்பேன். என்னமோ இவங்க மயந்தே உலகத்தில் இல்லாத மாப்பிள்ளைன்னு ஓவியமா பேசுறாங்க. இங்கே பாரு வனசாக்கா, உன் தங்கச்சியே பியூட்டி பார்லர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இன்னும் அந்த புள்ள ஒரு தடவை கூட குளிக்கலை. ஒரு தடவையாவது குளிச்சு அந்த முகத்தில் உள்ள பெயிண்ட் எல்லாம் கரைஞ்சு ஓடிடுச்சுன்னு வச்சுக்க, மவளே உன்னைய போட்டு தள்ளி வாங்கிட்டியோய். பார்த்து பேசு. ஏடி நெடுவாளி, பெர்மனன்ட் மேக்கப்னு சொல்லி தானே போட்டு விட்டாக. அப்புறம் என்ன பெயிண்ட் கரைஞ்சு ஓடிடும்னு நீ வேற பயமுறுத்துற? பெர்மனன்ட் மேக்கப் தாக்கா. ஆனால் யாருக்கு என்ன தெரியும், இப்போல்லாம் எல்லாத்துலேயும் கலப்படம். அவளுக்கு போட்ட மேக்கப்பில் கலப்படம் இருக்கா இல்லையான்னு நாளைக்கு குளிச்சா தானே தெரியும். அதுக்கு முன்னாடி நீ ஏன் ஏரோப்ளேனு 8 ஒரு மாப்பிள்ளைன்னு ஓவர் பில்டப் கொடுக்குற? ஏடி நெடுவாளி, என்ன உன் பேச்சை நம்பி தான் ஊருப்பட்ட காசு செலவழிச்சிருக்கேன். அவ பல்லு முடி எல்லாத்தையும் முழுசா மாற்றி விட்டுருக்காங்க. அதெல்லாம் பெர்மனன்ட் மேக்கப் தான், கரைஞ்செல்லாம் ஓடாது. நீ வேற என்னத்தையாவது பேசி 7.5 கொடுத்து விடாத. லூஸ் வனசாக்கா, ஒரு விவரமும் உனக்கு தெரியல. நம்மெல்லாம் எத்தனை கல்யாணத்தில் பொண்ணு பார்த்துருக்கோம். பியூட்டிஷியன் மேக்கப் போட்டதுக்கப்புறம் அப்படியே சும்மா தகன்னு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி மின்னுங்க பொண்ணுங்கள்லாம். மறுநாள் பாத்ரூமில் குளிச்சுட்டு வந்தோன்னே பாரு, கறிச்சட்டி தூறு மாதிரி போயிருங்கக்கா. இப்போ என்ன சொல்ல வர நீ? நயன்தாராவுக்கும் அந்த மாதிரி மேக்கப் தான் போட்டிருக்கு. நாளைக்கு அவளும் குளிச்சோன்னா கறிச்சட்டி தூறு மாதிரி போயிடுவான்னு சொல்ல வரியா? எக்கா நான் அப்படி சொல்லலக்கா. இருந்தாலும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏரோப்ளேனு 8 ஒரு மாப்பிள்ளைன்னு அளந்து விடாதேன்னு சொல்ல வரேன். நீ வாயை மூடு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். சே, இப்பெல்லாம் நல்லதுக்கே காலம் இல்லை. எவளுக்குமே எதுவுமே சொல்லக்கூடாது. தம்பி, நீங்களாவது அம்மாக்கு எடுத்து சொல்லுங்கப்பா. படிச்ச பிள்ளை, உங்களுக்கு நாங்களா சொல்லணும்? அக்கா, நான் இந்த இடத்துல பேசுறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா பேசியே ஆகணுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. தம்பி விக்னேஷ், உங்க மனசுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கப்பா. இந்த உங்க அம்மா இருக்காக, இந்த பொண்ணுக்காரி அக்கா இருக்கா, பொண்ணுக்காரி இருக்கா, எல்லாருக்கும் முன்னாடி உங்க மனசுல பட்டதை சொல்லுங்க. அவ வேணுமா வேணாமாங்கிறத நீங்க தாப்பா முடிவு பண்ணணும். பெரியவங்க ஆளுக்கு ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க. சின்ன பிள்ளைய நீங்களாவது புத்திசாலித்தனமா பேசி பெரியவங்களுக்கு புரிய வைங்க. படிச்ச பிள்ளைய நாங்க சொல்லணுமா என்ன? விக்கி, இப்ப நீ என்ன சொல்ல போற? அம்மா, நம்ம அக்கா ஒரு பக்கம் கோவப்படுறா, அவங்க அக்கா அதுக்கு மேல கோவப்படுறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில கிடந்துட்டு என்னால கஷ்டப்பட முடியலம்மா. ப்ளீஸ் என்ன பேச விடுங்க. தம்பி, எதுவாக இருந்தாலும் சபையில் போட்டு உடைச்சிருங்க. உங்களுக்கு இவ்வளோ வேணுமா வேணாமா? அக்கா, நான் பேச வேண்டியதை உங்க எல்லாரும் முன்னாடியும் பேசிடுறேன். என்னால நயன்தாரா இல்லாம வாழ முடியாது. அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவ வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இல்ல, எனக்கு அவர் வேணாம், எங்க அக்கா சொல்ற பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்க அக்கா கூடவே நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவளோட விருப்பம். அவளோட விருப்பத்துக்கு மாறா நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க்கா. ஆனா என்னைக்குமே எனக்கு மனைவினா அது நயன்தாரா மட்டும்தான். நானும் இங்கே வழியிலே, நீயும் அங்கோ சிரிப்பிலே, காற்று எங்கும் தேடிலே. இந்த வனசா குட்டியால இன்னைக்கு பொழுதே போயிருச்சு கருமா. ஏன் நிக்கலிக்கா, பியூட்டி பார்லர் போயிட்டு வரையில காய் வாங்கிட்டு வரணும், கருவாடு வாங்கிட்டு வரணும்னு கூடையெல்லாம் எடுத்துட்டு வந்த. இப்போ என்ன வெறுங்கையும் வீசினையுமா வர்ற? ஆமா ஆமா, இந்த மனசா குட்டியால இன்னைக்கு ஒரு வேலையும் ஆகல. காலையில 9 மணிக்கு போய் ஒரு காய் கருவாடாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம். அதுவும் வாங்கல. பேசியல் பண்ணணும்னு போனோம், பேசியலும் பண்ணல. ஒரு கர்மமும் இல்லாம இன்னைக்கு பொழுதே தெண்ட பொழுதா போச்சுட்டி. ஆனா வனசாக்கா பேசினதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. பாவம், அந்த பொண்ணு நயன்தாரா எவ்வளோ ஃபீல் பண்ணால. ஆமாட்டி மாடனே, நீ சொல்றதும் சரிதான். அந்த அம்மா படிச்சவளை கண்டு நல்ல நாகரிகமா நடந்துக்கிட்டாக. இவ பேசின பேச்சுக்கெல்லாம் வேற ஒருத்தியா இருந்திருந்தா இந்நேரம் அந்த இடத்துல என்னென்ன நடந்திருக்கான். எக்கா, தங்கச்சி ஓட்டப்பள்ளி சிங்காரியா இருக்கையில பணக்கார சம்மந்தம் அமைஞ்சிருக்கு, கார் இருக்கு, பணம் இருக்கு, பங்களா இருக்குன்னு பீத்திக்கிட்டு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு தங்கச்சியை பட்டி டிங்கரிங் பண்ணி அழகியாக்கவும் பத்தியா அந்த பணக்கார மாப்பிள்ளையில எந்த ஊரு வந்து வரேன்னு கேட்டுருச்சு. சரி விடும் நெடுவாளி, பொண்ணை பத்தி தெரிஞ்சா கூட மண்ணை போட்டு மூடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வாழ போற புள்ள, அவளை பத்தி இப்படி ரோடு காடு மேடல எல்லாம் உட்காந்து பேசுறது நல்லதுக்கு இல்ல. பார்த்துக்க, ஒவ்வொருத்த காதல விழுந்துச்சுன்னா ஒவ்வொரு மாதிரி பேசுவாளுகள்டி. ஆனா அதுவும் சரிதாக்கா, நமக்கு எதுக்கு வம்பு? கூப்பிட்டாக, போய் துணைக்கு போய் பேசிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேல அவளுக்கு அக்கா தங்கச்சி பாடு. அவளுக்கு கட்டி வச்சாலும் சரி, அவளுக்கு வெட்டி விட்டாலும் சரி, என்னமோ பண்ணிட்டு போறாளுக போ. சரி அன்னைக்கிலிக்கா, காலையில 9 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்புனது. இப்ப மணி 5 ஆச்சு. என் வீட்டுல என்னென்னலாம் கூத்து நடக்க போதோ தெரியல. சரி நான் கிளம்புறேன். என்ன அது, மணி 5 ஆச்சா? ஆத்தாடி ஆத்தா, மத்தியான சோறு கூட திங்கலையே. இந்நேரம் ஒரு நாளைக்கு 4 வேளை சோறு தின்றுப்பேன். எல்லாம் கட்டாயிருச்சு இந்த வனசானால. ஆனா நெடுவாளி, அவளுக்கு 1008 பிரச்சனை. உனக்கு எப்போதுமே சோறு தாம்டி பிரச்சனை.
எனக்கு என்ன பெரிய விஷயமோ அதைத்தானே நான் சொல்ல முடியும். சரிட்டி அத்தாக்கலாம், இங்கனக்குள்ள நின்று உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தா விடிய விடிய கதை பேசிட்டு இருக்க வேண்டியதேன். இன்னைக்கு பொழுதே போயிருச்சு, வீட்டுல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் கிளம்புறேன் சரியா? அன்னைக்கிலிக்கா மாடன் பயப்படுறான்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவங்க மாமியா திட்டும்னு பயப்படுறா. நீலாம் எதுக்கு பயப்படுறவ? மாமா என்ன உன்னை என்ன திட்டவா போறாரு? இல்லை உன் மாமியாவை திட்ட விட்டு வேடிக்கை தான் பார்க்க போறாரா? சும்மா சீனை போடாதக்கா. எட்டி நெடுவாளி, சும்மா நீங்க நினைக்கிறது மாதிரிலாம் கிடையாது. சாது மரண்டா காடு கொள்ளாதுங்கிற கதையா. மாமாவை பார்க்க தமட்டி சாப்பிட்டு கோவம் மட்டும் வந்துச்சுன்னு வையி பழியா வரும். ஆமா 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 ஆமா, அப்படியே உன் புருஷனுக்கு உன் மேல கோவம் வந்துட்டாலும் ஏக்கா போக்கா சும்மா. இவளுகள்கிட்ட சொன்னாலும் நம்பி தொலைய மாட்டாளுங்க. அந்த மனுஷனுக்கு கோவம் வந்தா பழியா வரும். என்ன செய்ய காத்திருக்காரோ தெரியலையே. ஆத்தாடி, ஆத்தாளுமைன்னு ஒத்தாப்புலையில உட்கார்ந்துருக்காக. என்னெல்லாம் வத்தி வச்சிருப்பாளோன்னு தெரியலையே, பயந்துல வருது. எதுவா இருந்தாலும் சமாளிச்சுட்டு ஆகணும். சமாளிப்பா. மாமா மாமா, எங்க வந்த? அத்தாடி, சரியான கோவத்துல இருக்காரு போல் இருக்கே. இப்ப எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அப்படி கேள் ராஜபிரமணி. ஐயோ, இந்த கிளவி வேற ஆரம்பிச்சிட்டாலே. என்னத்தையும் சொல்லி கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருப்பா போல் இருக்கே. அடியே, என் மயன் கேட்கறான்லடி, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுடியே. மாமா, எங்க வந்தோம்னா என்னத்த சொல்றது? நம்ம வீட்டுக்கு வராம வேற எங்க போய் சொல்றிய? நம்ம வீடா? எது நம்ம வீடு? மாமா என்ன முட்டி? மாமா வாமான்னு எத்த இங்க இருங்க. என் மாமி எந்த கேள்வி கேட்கிறாரு, நான் அவர்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை ஒன்றும் இடையில பேச சொல்லல. நீங்க பேசாம வாயை முடிக்கிட்டு இருங்க. என்ன அன்னைக்கிலே வாய் கொழுப்பெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல. எங்க அம்மா கேட்கத்தான் செய்வாங்க. எங்க அம்மா கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்படி போடுறாமே. மாமா என்ன மாமா அதெல்லாம்? ஆனா ஊனா மாமா மாமா அப்படியே நடிச்சுக்கிறாளுகளே. காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வர்ற. நீ எங்க போறோம்னு சொன்ன? இப்ப நீ எங்க போயிட்டு வந்திருக்க? மாமா, நான் போயிலேயே உங்கள்கிட்ட எங்க போறோம்னு சொல்லிட்டு தானே போனேன். அப்புறம் என்ன இப்படி கேக்குறீங்க? பியூட்டி பார்லருக்கு போய் முகத்தை அழகுபடுத்த போறோம்னு சொல்லிட்டு போனேன். உன் முகத்தை அழகுபடுத்துறதுக்கு 8 மணி நேரம் ஆகுமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். 8 மணி நேரம் ஆகுமான்னு கேக்குறேன். ஐயோ மாமா, அத்தை இருக்காக. என்னது, பியூட்டி பார்லருக்கு போனாளா? மாமா, அத்தை இருக்கையில என்ன மாமா சொல்றீங்க? போதும் அன்னைக்கு. எங்க அம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் மூடி மறைச்சதெல்லாம் போதும். டேய் சுப்பிரமணி, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அன்னைக்கு பியூட்டி பார்லர் போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்துடுறேன் மாமான்னு சொல்லி தான் 1000 ரூபா காசு வாங்கிட்டு போனா. இப்போ போயிட்டு 8 மணி நேரம் கழிச்சு வாரா. நான் உங்கள்கிட்ட காய் வாங்க போயிருக்கா, சந்தைக்கு போயிருக்கான்னு போய் சொல்லிட்டேம்மா. என்னை மன்னிச்சிருங்க. டேய் சுப்பிரமணி, உன் பொண்டாட்டிக்கு ஏத்துக்கிட்டு பொய் வேசமா ஆரம்பிச்சிட்டியா நீ? உன்னைய நான் நாயஸ்தன்லடா நினைச்சேன். எம்மா சரி, புள்ள ஆசைப்பட்டு கேட்கறாளேன்னு காசை கொடுத்து அனுப்பி விட்டம்மா. இவன் இப்படி ஊர் சுத்திட்டு வருவான்னு எனக்கு எங்கம்மா தெரியும்? மாமா, வார்த்தை அளந்து பேசுங்க. என்ன முட்டி, என்ன வார்த்தை அளந்து பேச சொல்ற? அவன் இப்ப என்ன தப்பா சொன்னான்? எல்லாம் சரியாத்தான் பேசிட்டு இருக்கான். என்ன மாமா, வார்த்தையெல்லாம் நீளுது. என்ன நிகழி, நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? 1 மணி நேரத்துல போயிட்டு வரோம்னு சொன்னா 8 மணி நேரம் வரைக்கும் என்ன செஞ்ச நீ? எங்க போய் சுத்திட்டு வர? மாமா என்ன சொன்னீங்க? சுத்திட்டு வரேனா? ஆமாடி, காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணி வரை ஆளை காணோம்னா சுத்திட்டு வரேன் தான் கேட்பேன். வேற எப்படி கேட்பேன்? மாமா, உங்க அம்மா வாய் ஓவரா பேசுறாங்க. வாயை நிறுத்த சொல்லுங்க, இல்லைன்னா வாயை பிடிச்சு கிழிச்சு விட்டுருவாமா. பத்தியாடா சுப்பிரமணி, அவ எப்படி பேசுறான்னு பத்தியா? காலையில போயிட்டு ஊர் சுத்திட்டு வந்ததும் பார்த்தாம எங்க அம்மாவை வேற எழுத்து பேசுறியா நீ? சும்மா ஊர் சுத்திட்டு வந்தேன்னு சொல்லாதீங்க மாமா. அப்புறம் எனக்கு கடுப்பு வந்து அம்மா சொல்லிவிட்டேன். பாத்தியாடா சுப்பிரமணி, உன்கிட்டயே அவ எப்படி பேசுறான்னு கடுப்பு வருமாம்ல, கடுப்பு. இங்க பாருங்க, பெரிய மனுஷங்கிறதால தான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். வாயை மூடுங்க சொல்லிவிட்டேன். கொன்றுவேன். மாமா என்ன நிக்கிலி, கொஞ்சம் இடம் கொடுத்தா தலையில ஏறி உட்கார்ந்துருவோல் இருக்கு. நான் ஏன் இவ்வளவு லேட்டா வந்தேன், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே கேட்காம கை நீட்டி அடிச்சிட்டு இல்ல? ஏன் உன்கிட்ட ஒரு ஃபோன் இல்லையா? ஒரு ஃபோன் பண்ணி ஏன் லேட்டு, எதுக்கு லேட்டுன்னு சொல்ல மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு திரியிற. அம்மா, வனசா அவ தங்கச்சி கூட்டி போது நிறுத்திட்டியே. வனசான்னு அவளோட சேர்ந்துக்கிட்டு சுத்த போய் தானே இம்புட்டு நேரம் கழிச்சு வந்திருக்கனே. திரும்ப சுத்த போனேன்னு சொல்லாதிய. எனக்கும் பேச தெரியும். வாய் அடக்கி பேசு. போதும் மாமா, போதும். என்ன ஏதுன்னு கேட்காம உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்ட அடிச்சிட்டீங்கல்ல. போதும் மாமா. சாரல் ஓர் சாவாமடி, சாரல் கணக்கினிலே கண்ணீர் தான் சாபமடி, ஆசை உண்டானது.